உங்களில் ஒருவன் நான். இன்று தலைப்பு தாவேக்கா பற்றி. அங்கே தலைமையகம் பனையூரில் ஈசிஆர் ரோடில் நிறைய மக்கள் வசதியாக உள்ளவங்க கஷ்டப்பட்டுட்டு அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு போய் அங்கே குடியிருக்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சி அங்கே என்ன பண்ணுது, வர மாவட்ட செயலர்கள்லாம் நிறைய பேரிகேட் போட்டு மக்கள் அவங்க வெளியே போகாதையும் இது போகாதையும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ மீடியாவில். ஏன்னா எல்லா மக்களும் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. இப்போயே ஆட்சிக்கே வரலை, இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி நீங்களாம் நிர்வாகம் பண்ணீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. ஏனென்றால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது விஜயாவில். விஜயில் சும்மா அதான் சொல்லட, அந்த இளைஞர்கள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பேசணும் தெரியாது. பெரியவர்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மீடியாவில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க நிறைய மேடங்கள்லாம் பேசுகிறாங்க, நல்லா டீசெண்டாக இருக்காங்க, எஜுகேட்டராக இருக்காங்க. அவங்க வெளியே போக முடியலையா, ஒர்க்கர்ஸ் யாரோ வீட்டுக்கு வேலை செய்யணும் வர முடியலையா, பேரிகேட் போட்டு பேன் பண்ணுறாங்களாம். கேட்டாக்க நீங்கள் யாருன்னு கேட்குறாங்களாம். அவங்க காரு அங்கே இருக்கிற காரு உள்ளே வந்தாலே உங்களை வழி விட்றோம் நீங்கள் போங்கன்றாங்களாம். இவங்க யாருங்க வழி விட்றோன்னு கேட்குறாங்க பப்ளிக்கு. இப்போ கட்சியில் வெளியிலே வர்றவங்க மாவட்டத்தில் எல்லாம் அவங்க ஆதிக்கம் அங்கே செலுத்துகிறாங்க. என்ன தலைவர் இன்றைக்கி தலைவர் ஆகிட்டாரா, பிற சிஎம் ஆகிட்டாரா? ஏன் இப்படி ஒரு கேவலமாக நினைக்கிறீங்க? எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியல உங்களுக்கு? 8 to 10% கூட ஓட்டு கிடையாது. இப்போ 8% குறைஞ்சிருக்கோம் விஜய் அவர்களே. ஃபஸ்ட்டு தொண்டர்களையும் உங்கள் கட்சியில் இருக்கவங்களையும் தன்மையாக பேச சொல்லுங்கள், பன்மையாக பேச சொல்லுங்கள். தன்மையாக பேச சொல்லுங்கள், பண்பாக பேச சொல்லுங்கள். புரியுதா? எல்லாரையும் அடவடையாக பேசுகிறதெல்லாம் கிடையாது. டிஎம்கேல தான் அப்படி இருப்பாங்க, எதை பார்த்தாலும் அப்படி பேசுவாங்கன்னு பார்த்தா தாவேக்காலையும் இப்படி இருக்கிறாங்க. ரவுடிசம் எல்லாமே வரும் பிறகு இனிமேல். அங்கே இருக்கிற மக்கள் மொத்த பேரும் கூடியிருக்காங்க, மீடியா ஃபுல்லாக அங்கே இருக்குது. எங்கே அந்த பனையூரில் ஒரு கட்சி இருக்கிற ஒரு இடத்துல. அதுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணி தானே இவ்வளோ பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களே, ஏதோ ஒரு இடத்துல பெரிய இடத்த வாங்கி தலைமை கழகம் வைக்க வேண்டியதானே? இப்போ மீட்டிங் போடுறீங்களே, இவ்வளோ மீட்டிங்லாம் போடுறீங்க, எங்கேருந்து பணம் செலவு பண்ணுறீங்க? உங்கள் கட்சிக்காரங்க கூட்டெலாம் போடுறாங்க, பேனர் பெரிய பெரிய பேனர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவில். எப்படி யார் பணம் செலவு பண்ணுறாங்க? உங்கள் உறுப்பினர்லாம் பணம் செலவு பண்ணுறாங்களா? நாளைக்கு சம்பாதிக்காதுக்காக பணம் செலவு பண்ணுறாங்க? அல்ல நீங்கள் தான் கொடுக்குறீங்களா எல்லா மாவட்ட செயலர்களுக்கும் எல்லா பொறுப்பாளருக்கும்? சொல்லுங்கள். தேன் எடுத்தவன் புறங்கை நம்பர் மாதிரி இன்றைக்கி பர்ஸில் இருக்கிறத பூரா செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் கட்சி நடத்துவார், இவர் தலைமை அப்படியே தோப்பார் தாப்பார்னு போயிட்டுருப்பார். நாளைக்கு வின் பண்ணுவாராம். பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவன் இப்போ செலவு பண்ணான். அப்படி தான் கமலஹாசன் கட்சியெல்லாம் அவனும் ஒவ்வொன்றும் செலவு பண்ணிவிட்டு எல்லாம் வித்துட்டா பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க வேறு கட்சிக்கு. அதே நிலைமை தான் உனக்கும் விஜய் அவர்களே. அங்கே பெரிய பிரளயம் நடக்குது பாருங்கள், அதை பார்த்து சால்வ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.